மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் மதுரை மாவட்ட சைபர் கிரைம் உசிலம்பட்டி உட்கோட்ட காவல்துறையின் சார்பில் இணையதள மோசடி நடப்பதை தடுப்பு சம்பந்தமாக விழிப்புணர்வு பேரணியை காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் கருப்பையா துவக்கி வைத்தார். உசிலம்பட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார், காவல் ஆய்வாளர் ஆனந்த், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அருள்சேகர், நகர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் முருகராஜ், தாலுகா காவல் சார்பு ஆய்வாளர் சேகர் மற்றும் சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் முன்னிலையில் விழிப்புணர்வு பேரணி டிஎல்சி பள்ளியிலிருந்து ஆரம்பித்து தேவர் சிலை வரை நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் துண்டு பிரசுரங்கள் மற்றும் விளம்பர பதாகைகள் ஏந்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வணக்கத்தை நான் உறுத்தாக்குகிறேன். இந்த இனியமான வேளையில் காலை வேளையிலே இந்த அருமையான பேரணியை ஏற்பாடு செய்து இங்கே என் அருகே நின்று கொண்டிருக்கக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியுடைய முதல்வர்களே, பேராசிரியர் பெருமக்களே மற்றும் உசிலம்பட்டி உட்கோட்டருடைய காவல் துணை கண்காணிப்பாளர்களே, ஏனைய காவல் அதிகாரிகள், என்னுடைய சைபர் கிரைம் காவல் அதிகாரிகள் மற்றும் உசிலம்பட்டி உட்கோட்டத்தில் பணியாற்றக்கூடிய காவல் அதிகாரிகள் மற்றும் எனக்கு முன்பாக நின்றக்கூடிய மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்குமே நான் சார்ந்திருக்கக்கூடிய மதுரை மாவட்ட காவல்துறையின் சார்பிலும் சைபர் காவலுடைய சார்பிலும் மீண்டும் ஒரு என்னுடைய காலை வணக்கத்தை உறுத்தாக்குகிறேன். நாங்கள் ஏற்கனவே இந்த ஆண்டு தொடக்கத்திலே இதே கல்லூரி முதல்வருடைய தலைமையிலே ஏற்கனவே நாம் இந்த சைபர் கிரைம் குற்றம் பற்றிய விழிப்புணர்வு பேரணியை நாம் மதுரை ரோட்டிலிருந்து தேவர் சிலை வரை ஏற்கனவே நடத்தியிருக்கிறோம். ஏன் மீண்டும் இதே ஏரியாவை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால், சைபர் கிரைம் குற்றங்களிலே அதிகமாக பாதிக்கப்படுவது உசிலம்பட்டியை சார்ந்திருக்கக்கூடிய உசிலம்பட்டி மற்றும் சுற்றுப்படார்களை சொல்லக்கூடிய பொதுமக்கள் தான் அதிக அளவிலே பாதிக்கப்படுகிறார்கள். அதிக அளவிலே பணத்தை இழந்திருக்கிறார்கள் என்பது பெரும் பேச்சுக்காக மட்டுமல்ல, சைபர் கிரைம் காவல்நிலையத்திலே நாங்கள் தயார் செய்து அதை முறைப்படுத்தக்கூடிய அந்த ஆவணங்கள் எங்களுக்கு தெரிவிப்பது என்றால் இந்த ஏரியாவில் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டு பண இழப்பு நடந்து வருது அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு ஆவணம் எங்களுக்கு அது தெரியப்படுது. அதனால தான் இந்த உசிலம்பட்டியை நாங்கள் மீண்டும் மீண்டும் தேர்வு செய்கிறோம். என்னை பற்றி நிறையா சொன்னாங்க. எனக்கு என்னென்னா நம்ம பேரணி தான் வந்திருக்கோம். அப்படி என்னென்னா நம்ம ரீசெண்டாக அந்த வழக்கை வாங்கிவாங்க, அது ஒரு பாராட்டு விழாவாக மாற்றிட்டாங்க. அதனால் உசிலம்பட்டி உட்கோட்டை சேர்ந்த எல்லாருக்குமே காவல்துறையினர்கள், நம்ம டிஎஸ்பி எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் சொல்கிறது என்ன, சைபர் கிரைம் குற்றம் என்பது நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. அதிக ஆசை இருந்தால் நமக்கு துன்பம் பின்னால் வரும். ஒன்றும் இல்லை, எனக்கு ஒருத்தர் 1000 ரூபா கொடுங்க, நான் திருப்பி காலையில் 10 மணிக்கு கொடுத்தீங்கன்னா நான் சாயந்தரம் உங்களுக்கு 2000 ரூபா கொடுக்குறேன்றார். நான் யோசிக்கணும், அவர் பைசா இல்லாமல் தான் நம்மகிட்ட பைசா வாங்குறாரு. அப்படி பைசா இல்லாத நம்ம வாங்குறவர் சாயந்தரம் 5 மணிக்கு எப்படி 2000 ரூபா கொடுப்பாரு அப்படின்ற யோசனை நமக்கு வரணும். இப்போ நம்ம சொந்த பந்தங்களுக்கே நம்ம பணம் கொடுக்குறோம் உதவி அப்படின்னா, மாமா எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்க, நாளை மறுநாள் உனக்கு 5000 ரூபா கொடுத்துறேன். வேண்டாம்ப்பா, 1000 ரூபா மட்டும் திருப்பி கொடுத்தா போதும். இல்லை நீங்கள் இந்த 1000 ரூபா என்ன செஞ்சுக்க, கஷ்டமாக இருந்தா நீயே வச்சுக்க, எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ 1000 ரூபா கொடுத்தா 5000 ரூபா 3 நாள் கழிச்சு கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா நிச்சயம் அதில் ஏமாந்தான் போவீங்க. ஒரு சில பேர் 1000 கொடுத்தா 5000 கொடுப்பாங்க, நிச்சயமாக கொடுக்காம இருக்க மாட்டாங்க. 5000 கொடுத்தா 10000 கொடுப்பாங்க, 10000 கொடுத்தா 20000 கொடுப்பாங்க. இப்படியே 1 லட்சம் வரை போகும், கொடுத்துருவாங்க. 1 லட்சம் கொடுத்தா 2 லட்சம் கொடுப்பாங்க, 2 லட்சம் கொடுத்தா 5 லட்சம் கொடுப்பேன்னு சொல்லுவார். இப்படி 10 பேர் டாங்கன்னா என்னாச்சு, 2 லட்சத்தை 20 லட்ச ரூபா ஆச்சு. உங்களுக்கு வரவே வராது பணம். இதுதான் ஏமாற்று வேலை. நம்ம எப்படி ஒரு மீனை நீருக்குள்ளேருந்து பிடிக்கிறாங்க, சின்ன ஒரு மண் புழுவை தூண்டிலில் போட்டு பிடிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் இந்த வேலை. இதெல்லாம் செய்கிறது யாருன்றீங்க, படித்தவர்கள். நீ அக்யூஸ்ட்லாம் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் டிகிரி ஹோல்டருக்கு மேலே தான் இருப்பாங்க. அப்போ இந்த அடுத்தவங்களை ஏமாற்றணும் அப்படின்றத நம்ம சொல்லி பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ யார் சொல்லி கொடுத்தாங்க? எந்த ஆசிரியர்?
பள்ளியில் சொல்லிக் கொடுத்தாரு, எந்த பேராசிரியர் பெருமக்கள் கல்லூரியில் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம எங்கே கற்றுக்கிட்டோம்? எல்லாமே நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய சமூகம், நம்மளை பெற்று வளர்த்தக்கூடிய தாய் தந்தை, அவங்க கிட்ட கற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒழுக்கத்தை நீங்கள் எங்கே போனாலும் செய்ய முடியாது, கற்றுக்கிற முடியாது. அதிக நேரம் எங்கே இருக்கும்? நம்ம வீட்டில் இருக்கோம். பின்னால் கேட்குறீங்களா தம்பி? அதாவது நான் ஏன் உங்களுக்கு இவ்வளோ நேரம் எடுத்து பேசுகிறேன், ஏன்னா வெயில் அதிகமாகிட்டு இருக்கு, நம்ம நடக்க போகிறோம் எல்லாருமே, இன்க்ளூடிங் மைசெல். நான் உங்களை விட்டுட்டு போகிறது இல்லை, நானும் உங்கள் கூட நடந்து வர போகிறேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, விக்டிம் ஆகிறது ரெண்டாவது வச்சுக்கலாம், நம்ம பணத்தை ஏமாந்து ரெண்டாவது வச்சுக்கலாம். ஆனால் நம்ம யாருமே ஒரு இந்த சமூகத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை பிடிந்துறவரா, ஒரு ஆளுக்கு பண இழப்பு ஏற்படுத்துவோரா அந்த மாணவர்கள் இருக்கக்கூடாது. இங்கே இருக்கீங்க இவ்வளோ பேரில் மறுநாளோ இல்லை, நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அதுதான் நீங்களும் என்ன செய்ய போகிறீங்க? படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்களும் என்னை மாதிரி பெரியாளா ஆவீங்க, எங்களை மாதிரி பெரியாளா ஆவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட எல்லாமே படிச்சுட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, சைபர் கிரைம் குற்றத்தில் நீங்கள் போய் அக்யூஸ்டாக செய்யக்கூடாது. மார்க் எடுக்கிறது ஈஸி தம்பி. உங்கள் காலேஜ்லேயே படித்து எல்லா செமஸ்டர்லையும் பாஸ் பண்ணி கோல்டு மெடல் யூனிவர்சிட்டியில், காமராஜ் யூனிவர்சிட்டியில் வாங்கினவங்க, செகண்ட் பிளேஸ் எடுத்தவங்களாம் அக்யூஸ்டாக இருக்க ஆட்கள்லாம் இருக்காங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கெட்டிங் கோல்டு மெடல் இன் யூனிவர்சிட்டி? தங்க மெடல் வாங்குறது ஈஸி தான். வாங்கி அக்யூஸ்ட் ஆகிட்டோம்னா உங்கள் தங்க மெடல் என்ன ஆகிடும்? தகர மெடல் ஆகிடும். அகல படிப்பு மார்க்ன்றதெல்லாம் கடைசி வச்சுக்கிடுவோம். கல்லூரியில் படித்த ஒரு மாணவனே ரொம்ப கூணி குரு எங்கிட்ட இருந்தார். அந்த சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணுமா? இன்னைக்கு ஹானரபிள் பிரின்சிபல் சார் இருக்காங்கன்னா, நாளைக்கு தான் பேப்பரில் பார்க்கும்போது ஒரு சைபர் கிரைம் கூட்டத்தில் ஈடுபட்டு ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கல்லூரி மாணவர் ஏற்கனவே படித்த ஒரு பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் நிச்சயமாக முதல்வர் பெருமைப்பட போகிறார். அதை பற்றி வெளியே சொல்ல மாட்டார், மனசுக்கு அவ்வளோ ரகம் இருக்கும் அவருக்கு. அதே மாதிரி தான் உங்களை வளர்த்த பேரண்ட்ஸ், தாய் தந்தை, உங்கள் சொந்த பந்தம் இதெல்லாம் இருப்பாங்க. நான் உங்களை மிரட்டுறதுக்காக சொல்ல வரல. ஏன் சொல்ல வரேன்னா, மனதளவில் புரிஞ்சுங்க. நாங்கள் சொல்கிறதுல வேடிக்கையாக தெரியும். இப்போ என்ன ஆச்சு? வெளியே போலீஸுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வேடிக்கை ஆயிடுச்சு. வேடிக்கை ஆக 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 அது யாருக்கு பயம், யாருக்கு ஆபத்து அப்படின்னா இந்த சொசைட்டி, இந்த போலீஸ் அப்படின்ற வேலை. தயவுசெய்து அந்த எண்ணத்துக்கு போகாதீங்க. பட் உங்கள் எண்ணங்களில் அடுத்தவங்களை ஏமாத்தணும் அப்படின்ற எண்ணத்தை தயவுசெய்து யாரும் வளர்த்துக்கிறாங்க. ₹1 நீங்கள் சம்பாதிச்சாலும் உழைத்து சாப்பிடணும், அதுதான் முக்கியம். அடுத்தவங்க படத்தில் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே அந்த நினைப்பே நம்மளுடைய வாழ்வை அழிச்சிடும். அதனால் தயவுசெய்து மாணவ செல்வங்கள், நீங்களாம் வருங்கால தூண்கள். அம்பேத்கர் சொன்ன மாதிரி 100 பேர் நீங்கள் 1000 பேர் அவங்க, 1000 பேர் லட்சம் அவங்க. ஸோ நீங்கள் தான் எதிர்கால இந்தியா. நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா எல்லா துறையுமே என்ன செய்யும்? சரியாக இருக்கும். நீங்கள் கேள்விப்படுவீங்க, எல்லா தாசில்தார் சரியில்லை, இன்ஸ்பெக்டர் சரியில்லை, டிஎஸ்பி சரியில்லை. இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க? உங்களை மாதிரி கல்லூரியில் படித்தவங்க தான் டிகிரி முடிச்ச பிறகு தான் எஸ்ஐ ஆக முடியும். எஸ்ஐ ஆனால் தான் இன்ஸ்பெக்டர் ஆக முடியும், படிப்படியாக ரேங்க் போக முடியும். ஸோ படித்தவங்க பாவம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சொசைட்டி நல்லா இருக்கும். அந்த சொசைட்டியினுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குது. எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னுடைய இந்த உரை ஒரு சிறிய உரை, ஒரு 5 நிமிஷம் நான் பேசியிருப்பேன்னு வச்சுக்கிறேன். இந்த உரை இந்த கூட்டத்தில் 200 பேர் இருக்கீங்கன்னா என்னுடைய உரையை கேட்டு 2 பேர் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணீங்கன்னா அதுவே எனக்கு கிடைச்ச சக்ஸஸ். பிரின்சிபல் சார் கிடைச்சார், எங்கள் டிஎஸ்பி சக்ஸஸ், எங்கள் கான்சூல் கிடைச்ச 200 பேருமே நான் எதிர்பார்த்தது. நான் முக்கால் அப்படி எதிர்பார்த்தா யாராவது 2 பேர், ஒரு பெண் ஒரு ஆண், நீங்கள் தெரிஞ்சுனா போதும். அதனால் எங்களுக்கு இருந்து நீங்கள் கொடுக்க போகிறதில்ல. பெண்கள் குழந்தைகளாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எவ்வளவு நம்ம பொண்ணு பாதுகாப்பாக கல்லூரிக்கு போயிட்டு பாதுகாப்பாக திரும்பி வரும், எவ்வளோ பேர் இடுப்பில் நெருப்பு கட்டிட்டு இருப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த பாதுகாப்பை யார் கொடுக்க வேண்டியது? நீங்கள் தான் கூட இருக்கவங்க கொடுக்கணும். உங்களை நம்பி ஒரு பெண் கூட வர்றாங்கன்னா எந்த அளவுக்கு டிக்னிட்டி, எந்த அளவுக்கு அந்த மரியாதை ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும், அந்த மரியாதை நீங்கள் கடைபிடிச்சு போனால் உங்கள் கூட பெண்கள் கம்பெனி வந்து வருவாங்க. ஸோ நீங்கள் கூட வரக்கூடிய பெண்களை கேள்வி பண்ணுறது, அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு மார்பிங் பண்ணுறது, அவங்கள த்ரெட்டன் பண்ணுறது, இந்த வழி நிறைய காலேஜ் பெண்ணுங்களே பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, பக்கத்து பெஞ்சில் உட்காந்து ஒரு பொண்ணு எல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு போயாச்சு. பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கூட உட்காந்துல ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு இந்த மாட்டாவை பார்விங் பண்ணி, இந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு பையனோட பழக்கம் இருக்குது, கூட உட்காந்து பெஞ்சில் உட்காந்த பொண்ணு என்ன செய்யுது? வாட்ஸ்அப், சோசியல் மீடியா எல்லாத்தையும் அனுப்புது. கடைசி செக் பண்ணி அந்த பொண்ணை பிடிச்சிட்டு வந்தா எந்த பொண்ணு பாதிக்கப்பட்டுச்சோ இன்டிமேட் ஃப்ரெண்ட் தான் இந்த வேலையை பண்ணிடுது. வெளியே இருந்து யாரும் பட தேவையில்லை. அப்போ இந்த நினைப்பு எங்கேருந்து போச்சு? இந்த ஒழுக்கத்தை யார் சொல்லிக் கொடுக்காமட்டா? அவங்க தான் அதுக்கு காரணம். ஆகையால ஆதி காலத்தில் வெப்பன் ஒரு கல்லை வச்சு ஒருத்தன் எரிஞ்சு கொண்டுடலாம். அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? கத்தி வந்துச்சு, கடப்பார், என்னென்னமோ ஆயுதங்கள் வந்துச்சு, துப்பாக்கி வந்துச்சு. துப்பாக்கியிலே பல்வேறு வகையில் வந்துச்சு.
பிஸ்டல் வந்தது, ரிவால்வர் வந்தது, AK-47 சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இப்போ இருக்க ஒரே ஆயுதம் நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த கையடக்க மொபைல். இதை வச்சு ஒருத்தன் என்ன செய்யலாம், அவனை குத்தி ரத்தத்தை வெளியே வச்சு தான் சாகடிக்க வேண்டியதில்லை. ஒன்றும் இல்லை, ஒருத்தர் ஒரு ஃபோட்டோ எடுத்து அவரை மார்பிங் பண்ணி நிர்வாணமாக்கி அவர் நம்ம கொடுமை செஞ்ச வேணா ஆட்டோமேட்டிக்காக அவர் he will commit suicide, தற்கொலை பண்ணிக்குவாரு. அதுவே கூட தானே அந்த வேலையை செய்ய என்ன செய்தது, இந்த கருவி செய்து. ஆக நல்லவர் கையில் இது இருந்தால் நல்ல விஷயத்துக்கு பயன்படும். அதே இந்த கருவி கெட்டவருடைய கைக்கு போச்சுன்னா ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுவாங்க. ஸோ நல்லவராக இருக்கணுமா, நம்மளால பாதிக்கப்படணுமா அடுத்தவங்க அப்படின்ற யோசனையை உங்களுக்கு முடிவை உங்கள் கையில் விட்டுறேன். அதுக்காக இந்த செல்ஃபோன் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான். இது இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. இதுதான் இப்போ லெசனே நடந்துட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல. கொரோனாவுக்கு அப்புறம் நாங்களே நிறைய இதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். ஆகையால இந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடிய நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. அதிக நேரம் இந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா 10 மணிக்கு மேலே தயவுசெய்து இதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. 10 மணிலேருந்து இப்போ குடும்பமே பார்க்குது. முதல் அப்பா அம்மா சொன்னாங்க பையனுக்கு பொண்ணுக்கும், நீ என்ன 10 மணிக்கு மேலே மொபைல் பார்க்குறது. இப்போ எல்லா கலாச்சாரம் போய் உங்களை வயிறு விட்டு அப்பா அம்மாவும் சேர்ந்து உங்களை என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க சோசியல் மீடியா, வாட்ஸ்அப்பில். அப்போ குடும்பமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க பூரா? இப்போ நீங்கள் பண்ணுறதுல கோழியே எந்திரிக்கிறது இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே கொடுங்க. ஓகே சார், இந்த பொண்ணு எல்லாரும் கொடுப்பாங்க. ஹலோ, ஓகே சார். எல்லாரும் கொடுங்க. ஒன் பை ஒன்னா வரிசையா வாங்க சார், யாரும் குறுக்க வராதீங்க. மதுரை மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறை Guys.